ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோல ஒரு நேரோ ரோட்ல எப்படி டிரைவ் பண்றது பத்தி பார்க்க போறோம். அதாவது ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, நேரோ ஸ்ட்ரெச்ல டிரைவ் பண்ணி போடுங்க ப்ரோ அப்படின்னு. நான் ஆல்ரெடி நேரோ ஸ்ட்ரெச்ல டிரைவ் பண்ணி போட்டாச்சு. அந்த வீடியோட லிங்க் பாத்தீங்கன்னாக்கா மேல இப்போ ஐ பட்டன்ல வரும், அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல ஒரு நேரோ ரோடு, அதாவது ஒரு வில்லேஜ் ரோட்ல எப்படி நம்ம சேஃபா டிரைவ் பண்ணணும், எந்த முறையில நம்ம அந்த ரோடோடைய ரூல்ஸை கடைபிடிக்கணும் பத்தி இப்போ இந்த வீடியோல டீடைலா பாத்துடலாம். ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேல இருக்கிற ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வில்லேஜ் ரோட்ல டிரைவ் பண்ண போறோம். நாம இப்போ போகக்கூடிய வில்லேஜ் ரோட் பாத்தீங்கன்னாக்கா நேரோவாக தான் இருக்கும். அதாவது ஒரு வண்டி போற அளவுக்கு தான் இடம் இருக்கும். நான் ஆல்ரெடி நேரோ ஸ்டேஜ்ல டிரைவ் பண்ணி வீடியோ போட்டுட்டேன். அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலனாலும் ஐ கார்ட்ல இருக்கு, இல்லைனாக்கா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வில்லேஜ் ரோட்ல எப்படி டிரைவ் பண்றது பத்தி பார்த்துடலாம். இப்போ நான் தேர்ட் கியர் போட்டுக்கிட்டு டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இந்த மாதிரி ரோட்ஸ்ல டிரைவ் பண்ணும் பொழுது எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த ரோடுக்கு கொஞ்சம் ஒட்டியே டிரைவ் பண்ணணும். அந்த 1 ஃபீட் 2 ஃபீட் கேப் விடக்கூடாது. இப்போ இந்த சைடு டூ வீலர் நின்று இருக்கிறாங்க. நான் இங்க இப்போ ரைட் கட் அடிக்கல, ஏன்னாக்கா இந்த டூ வீலர் வந்தது நான் வந்து சைடு மிரர்ல பார்த்துட்டேன். ஸோ அதனால நான் ரைட் கட் அடிக்கல. இப்போ கட் அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்கா, அந்த டூ வீலர் ஆல்ரெடி நம்ம ரொம்ப பக்கத்துல வந்துட்டு இருந்தாங்க. நான் இப்படி ரைட் சைட்ல கட் அடிச்சிருந்தா அவங்க மேல நம்மளுடைய வண்டியுடைய பேக் சைடு டச் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம இப்படி நேரா போயிட்டு இருக்கோம். நம்ம இப்படி நேரா போயிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு அப்டக்கல் நம்மளுடைய வழியில வருது அப்படின்னாக்கா, நம்ம சடனா என்ன பண்ணக்கூடாது, இந்த லேனை விட்டு ஆப்போசிட் லைன்ல ஏறக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக் அடிக்கணும். பிரேக் அடிச்சு வண்டியுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும், ஸ்லோ பண்ணணும். ஸ்லோ பண்ணிட்டு சென்டர் மிரர் அண்ட் சைடு மிரர்ல பார்க்கணும் பின்னாடி என்ன வண்டி வந்துட்டு இருக்கு, எவ்வளவு பக்கத்துல வந்துட்டு இருக்குன்னு. இப்போ அந்த சைக்கிளை என்னால ஓட்டக்கு அடிக்க முடியாது, ஏன்னா பக்கத்திலேயே பாருங்க ஒரு டூ வீலர் வந்துட்டு இருக்கு. இப்போ நான் இந்த சைக்கிளை ஓட்டக்கு அடிப்பேன். ஸோ நம்மளுடைய லேன்ல நம்ம பாட்டுன்னு போயிட்டு இருக்கணும். போயிட்டு இருக்கும்போது நடுவில் சைக்கிளோ காரோ மாடோ ஆடோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் குறுக்கால நிற்கிது. இதை பார்த்தோன்னே நம்ம இப்படி கட் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாம இப்படி வந்து இப்படி கட் அடிக்க கூடாது. இப்படி கட் அடிச்சோம்னாக்கா என்ன ஆகும், பின்னாடி வர வண்டி நம்ம வண்டியில மோதிடும். ஸோ இந்த லேன்ல இருந்து ஆப்போசிட் லைன்ல ஏற போறீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் சென்டர் மிரர் அண்ட் சைடு மிரரை வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணி ரோட் கிளியரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தான் நீங்க என்ன பண்ணணும், இந்த லேனை விட்டு ஆப்போசிட் லைன்ல ஏறி ஓவர்டேக் அடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய லேனுக்கே நம்ம எப்போ வரணும், லெஃப்ட் சைடு மிரர் வாட்ச் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய லேனுக்கு நம்ம வரணும். இப்போ நான் 4th கியர் போட்டிருக்கேன். நான் வந்து லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு. 2 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் பத்தி 2-3 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட், அதாவது லெஃப்ட் சைடு நீங்க கரெக்டா ஜட்ஜ் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நேரோ ரோட்ல வில்லேஜ் ரோட்ஸ்ல உங்களால டிரைவ் பண்ண முடியும். அதாவது இந்த போனட்டுக்கு சென்டர், சாரி இந்த டேஷ்போர்டுக்கு சென்டர்ல இருந்து கணக்கு எடுத்துக்கணும் லெஃப்ட் சைடு டயருடைய மூவ்மெண்ட்டை, அதாவது லெஃப்ட் சைடு போனட்டோடைய ஜட்ஜ். இப்போ அந்த ஒயிட் கோடுக்கு பக்கத்துல அந்த ரோட்ல போட்டிருக்கு பாருங்க, அந்த ஒயிட் கோடுக்கு பக்கத்திலே என்னுடைய காரோடைய லெஃப்ட் சைடு வீல் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த டிராக்டரை ஓவர்டேக் அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஹாரன் கொடுத்துட்டு ஓவர்டேக் அடிக்கலாம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைட்ல வளைய போறோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட் சைடு இண்டிகேட்டரை போட்டுக்கலாம். ஸ்பீட் பிரேக் வருது, ஃபர்ஸ்ட் பிரேக்கு அண்ட் கிளச்சு,
செகண்ட் கியர் போட்டு இப்போ நம்ம லெஃப்ட் சைடு மிரரையும் பார்க்குறோம். ஏதாச்சும் 2 வீலர் வராங்களா நம்மள ஒட்டின்னு, எதுவுமே வரல. ஸோ லெஃப்ட் சைடு கட் அடிக்கும்போது கட் அடிக்கிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு மிரரை பாருங்கள். 2 வீலர்ஸ் ஏதாச்சும் லெஃப்ட் சைடில் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ரைட் சைடில் கட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் ரைட் சைடு மிரரையும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ சென்டர் மிரர் அண்ட் சைட் மிரர்ஸை வாட்ச் பண்ணி நீங்கள் யூ டர்ன் போடுறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் யூ டர்ன் போடுறதுக்கு முன்னாடியோ இல்லை கட் அடிக்கிறதுக்கு முன்னாடியோ சென்டர் மிரர் அண்டு சைட் மிரர்ஸை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நான் 4th கியர் போட்டிருக்கேன். ஹாரன் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏரியாலாம் நீங்கள் ஹாரன் கொடுக்கறது சேஃபு. அண்ட் இப்போ ரோடு கொஞ்சம் காலியாக இருக்கிறதுனால நான் வண்டியை கொஞ்சம் சென்டர் ஆஃப் த ரோடு, அதாவது மிடில் ஆஃப் த ரோட்டில் நான் ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு சடனாக ஏதாவது கிராம பகுதிங்கிறதுனால குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கோம், ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கோம். சடனாக நம்ம லேனுக்குள்ளே அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நான் மிடில் ஆஃப் த ரோடு எடுத்துன்னு போயிட்டு இருந்தேன். அதாவது ரோடு ஒட்டி போகாமல் கொஞ்சம் சென்டர் ரோடு காலியாக இருக்கும்போது, வெஹிக்கல்ஸ் எதுவுமே இல்லாத போது நான் சென்டர் ரோடு எடுத்து போயிட்டு இருந்தேன். இப்போ முன்னாடி டிராக்டர் வர்றதுனால நான் ரோடு ஒட்டி போகிறேன். இப்போ இங்கே ரெண்டு ரோடு பிரியுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். நம்ம இப்போ ரைட் சைடில் வளைய போகிறதுனால லெஃப்ட் சைட்லேயும் நம்ம வாட்ச் பண்ணணும், ஏதாவது வெஹிக்கல்ஸ் வருதானே. ரைட் சைட்லேயும் வாட்ச் பண்ணியாச்சு. இங்கே ஒரு அம்மா கார் வருதே தெரியாமல் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கவனிக்கணும். நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்துக்கிட்டே டர்ன் பண்ணால் அந்த அம்மா மேலே போய் நம்மளுடைய கார் இடிச்சிடும். ஸோ ரெண்டு பக்கமே கவனமாக வாட்ச் பண்ணி தான் ட்ரை பண்ணணும். குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஹாரன் கொடுத்துட்டு நம்ம மேக்ஸிமம் ஆப்போசிட் லைனில் ஒட்டியே போகலாம். நான் ஆப்போசிட் லைனுக்கு ஏறுறதுக்கு முன்னாடி நான் சைட் மிரர் வாட்ச் பண்ணிட்டேன். அதாவது சென்டர் மிரர் அண்ட் ரைட் சைடில் இருக்கிற சைட் மிரரை வாட்ச் பண்ணி தான் நான் ஆப்போசிட் லைனில் ஏறி அந்த குழந்தைங்களை சேஃபாக ஓட்ட கடிச்சேன். எனக்கு அவங்க விளையாட்டுத்தனமாக டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய காருக்கு முன்னாடி வந்துடுவாங்க, ஓடி வந்துடுவாங்க விளையாட்டுத்தனமாக. நம்ம இப்போ ஒரு கண்ட்ரோல்டு ஸ்பீடில் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பிரேக் அடித்தாலும் சடனாக அப்படியே கார் நின்றுடும். ஸோ அதனால கவலை இல்லை. பட் இருந்தாலும் நம்ம குழந்தைங்க வராங்க, ஆடு மாடுங்க மேய்ஞ்சிட்டு இருக்குனாக்கா சேஃபாக டீல் பண்ணுறது நல்லது. இப்போ பாருங்க, ரோடு ரொம்ப நேரோ ஆயிடுச்சு. ஓகேங்களா, ரோடு நேரோ ஆயிடுச்சு. சென்டர் மிரர் பார்க்குறேன், எந்த ஒரு வெஹிக்கிளும் வரலை. ரைட் சைடு மிரர் பார்க்குறேன், எந்த வெஹிக்கிளும் நம்ம காருக்கு ஒட்டி வரலை. லெஃப்ட் சைடு மிரரையும் பார்த்துட்டா ஓகே, எல்லாம் கிளியர். அதனால நான் என்ன பண்ணுறேன், சென்டர் ஆஃப் த ரோடு நான் எடுத்துக்கிறேன். அதாவது ரோட்டுக்கு நடுவில் நான் வண்டியை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ரோடு ஒட்டி ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ இந்த பாருங்க, இது வந்து ரோடு ஒட்டி ட்ரை பண்ணுறது. நம்மளுடைய லெஃப்ட் சைடு வீலு ஒட்டி அந்த ரோடுக்கு எட்ஜில் வச்சு ட்ரை பண்ணுறது அப்படி பண்ணக்கூடாது. இப்போ ஏன்னா ரோடு காலியாக இருக்கிறதுனால நம்ம மிடில் ஆஃப் த ரோட்லேயே ட்ரை பண்ணிட்டு போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏதாவது அப்டக்கல்ஸ் வரும்போது ஆப்போசிட்டில் ஏதாவது வெஹிக்கல் வந்துச்சுனாக்கா நம்ம ரோடு ஒட்டி போகலாம். நீங்கள் ரோடு ஒட்டி போகணும் அப்படின்னாக்கா லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை கற்றுக்கிட்டு இருக்கணும். ஸோ லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் போகிற வேகத்திலேயே ஏதாவது ஒரு ஆப்போசிட்டில் வெஹிக்கல் வந்தாலும் லெஃப்ட் சைடு, அதாவது இந்த ரோடு விட்டு ஆன் ரோடு விட்டு ஆஃப் ரோடில் இறங்காத மாதிரி நீங்கள் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி ஓட்டுவீங்க. ஸோ அதுக்கு முக்கியம் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட். அந்த 2 வீலர் வந்துச்சு, அதனால நான் ரோடு ஒட்டி ட்ரைவ் பண்ணேன். ஃபிஃப்த் கியர் போட்டிருக்கேன். 5th கியர் போட்டு ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்பப்போ என்ன பண்ணுறேன், சென்டர் மிரரையும் வாட்ச் பண்ணுறேன். ஏன்னா மேக்ஸிமம் இந்த ரோட்டில் 2 வீலர்ஸ் அண்ட் ஷேர் ஆட்டோஸ் வரும். இப்போ ரைட் சைடு மிரரை வாட்ச் பண்ணுறேன். ரோடு வந்து டேமேஜாக இருக்குது. லெஃப்ட் சைடு மிரரை பார்த்தேன், இங்கே ஒரு பள்ளம் இருக்கிறதுனால லெஃப்ட் சைடு மிரரை பார்த்து லெஃப்ட் சைடில் கட் அடித்து ட்ரைவ் பண்ணுறேன். இப்போ 3வது கியர். நம்ம வண்டிக்கு பின்னாடி எந்த ஒரு வண்டியும் வரலை, வண்டிக்கு முன்னாடியும் எந்த ஒரு வண்டியும் இல்லை. ஸோ அதனால் நான் சென்டர் ஆஃப் த ரோட்டில் வண்டியை ட்ரைவ் பண்ண போகிறேன். 3rd கியர். ஸோ கரெக்டான ஸ்பீடுக்கு கரெக்டான கியரை போடுங்க. தப்பான ஸ்பீடுக்கு தப்பான கியரை போட்டு ட்ரை பண்ணிங்கனாக்கா வண்டி ஜர்க்காகும், கியர் பாக்ஸ் அடி வாங்கும், மைலேஜும் கிடைக்காது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குன்னு. 2nd கியர் போட்டுக்கிட்டேன். நான் அப்பப்போ ஆப்போசிட் லைனில் ஏறுறேன். அதாவது ரோடு ரொம்ப குறுகலாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த ரோட்டில் முன்னாடியும் வண்டிங்க வரும். ஸோ ஆப்போசிட் லைனில் நான் ஏறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னாங்க, சென்டர் மிரர் சைடு மிரர்ஸை நல்லா வாட்ச் பண்ணிக்கிறேன்.
அதாவது நான் இப்போ ரோடு ஒட்டி போறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ரோடு ஒட்டி போயிட்டு இருக்கேன். இப்போ இங்க ஒரு பள்ளம் வருது. இந்த பள்ளத்தை நான் டேக்கிள் பண்ணணும்னாக்கா ஆப்போசிட் லைன்ல ஏறி ஆகணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், ரைட் சைட் மிரரை சடனா பாக்குறேன், சென்டர் மிரரையும் பாக்குறேன். அதுக்கப்புறம் நான் ஆப்போசிட் லைன்ல ஏறி அந்த பள்ளத்தை கடந்து மறுபடியும் லெஃப்ட் சைடு மிரர் பார்த்து என்னுடைய லைனுக்கே நான் வந்துடுறேன். இப்போ நம்ம சென்டர் ஆஃப் த ரோட்லேயே ட்ரை பண்ணலாம். ரோடு ஒட்டி ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ரோடு கிளியராக இருக்கு. அங்கே ஒரு அம்மா வந்து ரோட் கிராஸ் பண்ணுறாங்க. ஒரு 3 ஹார்ன் கொடுத்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். 2 ஹாரன் இல்லை 3 ஹாரன் கொடுத்தாலே போதுமானது. இப்படி அடிச்சுக்கிட்டே, சில பேர் அடிச்சுக்கிட்டே போவாங்க, அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி வளைவுகளில் நீங்கள் ரோடு ஒட்டி போகிறதே சேஃப். சென்டர் ஆஃப் த ரோட்டில் போகக்கூடாது. வளைவுகள் வருது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி நடு ரோட்டில் ஓட்டக்கூடாது. வளைவுகள் வருது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும், ரோடு ஒட்டி தான் வளைக்கணும். சரிங்களா? ஏன்னா அது வளைவுங்கிறதுனால முன்னாடி என்ன வண்டி வந்துட்டு இருக்குன்னு நம்மளுடைய கண்களுக்கு தெரியாது. அது பிளைண்ட் ஸ்பாட் ஏரியா. நீங்கள் சென்டர் ஆஃப் த ரோட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இங்கே வளைவு வருதுங்களா, நான் ரோடு ஒட்டியே கட் பண்ணுறேன், ஹாரனும் கொடுக்குறேன். என்னுடைய லெஃப்ட் சைட் டயர் ரோடை விட்டு கீழே இறங்கல. எனக்கு லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் நல்லா தெரியும். ஸோ லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் தெரிந்திருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஏரியாக்களில் மேக்ஸிமம் உங்களால் சேஃபாக ட்ரைவ் பண்ண முடியும். மேக்ஸிமம் உங்களுடைய கார் டயர் ரோடை விட்டு கீழே இறங்காமல் அந்த ஜட்ஜ்மெண்ட் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை கற்றுக்கோங்க. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், வளைவுகளில் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது சென்டர் ஆஃப் த ரோடு எடுக்கக்கூடாது. நம்ம ரோடு ஒட்டி, அதாவது நம்ம ரோடு ஒட்டி எட்ஜில் தான் ட்ரைவ் பண்ணணும். இங்க பள்ளமா இருக்கு, அதனால இப்படி இறக்கிடலாம். ரொம்ப வளைவா இருக்கு அப்படின்னாக்கா 3rd கியர் 4th கியர் போட்டு ட்ரைவ் பண்ணாதீங்க. மேக்சிமம் வண்டியுடைய வேகத்தை ஸ்லோ பண்ணி 2nd கியரை போட்டு நீங்க ட்ரன்னிங் எடுக்கலாம். அங்க பாருங்க, ஒரு வளைவு வருது, ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டு. அந்த சைடு ரோட்ல என்ன வண்டி வந்துட்டு இருக்குன்னு நம்மளுடைய கண்களுக்கு தெரியல. ஸோ அதனால ஹாரன் கொடுத்துக்கலாம். ஹாரன் கொடுத்து நம்ம ரோடு ஒட்டியே போகலாம். இங்க பாருங்க, இங்கேயும் பிளைண்ட் ஸ்பாட்டு, ரோடு வளையுதுங்களா. நம்ம இப்போ 2nd கியர் போட்டுக்கலாம். காருடைய வேகத்தை நல்லா கண்ட்ரோல் பண்ணி ரோடு ஒட்டியே நம்ம திருப்பலாம். ரோடு ஒட்டியே திருப்பணும். ஓகேங்களா? நடு ரோட்ல, சென்டர் ஆஃப் த ரோட்ல எடுத்துன்னு போயிட்டு நம்ம திருப்பக்கூடாது. ஏன்னா ஆப்போசிட்ல ஒரு ஆட்டோவோ இல்லை நம்மள மாதிரி ஒரு கார் வந்துச்சுனாக்கா என்ன ஆகும், கிளாஷ் ஆயிடும். இங்க பாருங்க, எவ்வளவு ரோடு வந்து எவ்வளவு நேரோவா இருக்கு பாருங்க. ரொம்ப குட்டியா இருக்கு ரோடு. இப்போ ஆப்போசிட்ல 2 வீலர் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால காருடைய வேகத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அவங்க வழி விட்டுட்டாங்க, நம்மளுக்கு வழி விட்டு அங்க நின்றுட்டு இருக்காங்க. நாம இப்போ ரோட்ல தான் போயிட்டு இருக்கணும். நம்ம ரோடை விட்டு கீழே இறங்கக்கூடாது, ஏன்னா புதர் இருக்கு. ஸோ புதருக்கு அண்டாண்ட ரோடு எவ்வளவு பள்ளமா இருக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் தெரியல. ஸோ நம்ம ரோட்ல தான் டிரைவ் பண்ணி ஆகணும். ரொம்ப ரோடை விட்டு கீழே இறங்குற மாதிரி டிரைவ் பண்ணவே கூடாது. சரிங்களா? இப்போ இங்க பில்லு போட்டிருக்காங்க ரோட்ல, கொஞ்சம் ஸ்லோவாவே போகலாம். நீங்க இந்த மாதிரி பில் இருக்கிற ரோட்ல நீங்க போறீங்க, அதாவது ரோட்டு மேல பில்லு போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி போறீங்க அப்படின்னாக்கா போயிட்டு கொஞ்சம் தூரத்துல நீங்க என்ன பண்ணணும், வண்டியை நிப்பாட்டிட்டு டயருடைய பிரேக்லயோ இல்ல வண்டிக்கு அடியிலயோ எங்கேயாச்சும் பில்லு கில்லு மாட்டி இருக்கான்னு குனிஞ்சு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பில்லு இருக்குன்னு சொல்லி நம்ம ரோடு ஒட்டி ரொம்ப போயிடக்கூடாது. சைட் மிரர் பார்த்துக்கோங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. ஏன்னாக்கா
ரோடு விட்டு நீங்க கீழே இறங்கினா என்ன ஆகும், கொஞ்சம் கீழே இறங்கினாலும் கார் கவுந்துடும், இப்படி ஆயிடும், கற்பாம்பூச்சி கவுட்டு போடுற மாதிரி ஆயிடும். எனக்கா ஃபுல்லா பாருங்க பள்ளமா இருக்கு. ஸோ ரோட்ல தான் லெஃப்ட் சைடு டயர் இருக்கணும், சரிங்களா? கரெக்டா ஜட்ஜ் பண்ணி ட்ரை பண்ணணும். கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட் மிஸ் ஆனாலும் கார் என்ன ஆகும், ரோல் ஆயிடும். அப்புறம் கிரைன் வச்சியோ ஜேசிபி வச்சு தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஃபோர்த் கியர், இப்போ தேர்ட் கியர் போட்டுக்கிட்டேன். இப்போ இங்க வளைவுகள் வந்துச்சு. ஸோ அதாவது இந்த வளைவுல வர்றதுக்கு முன்னாடி வளைவுக்கு அந்த சைடு ரோடு என்ன கண்டிஷன்ல இருக்கு, ரோட்ல என்ன வெஹிக்கிள் வந்துட்டு இருக்குன்னு நான் பார்த்துட்டேன். ஸோ அதனால கரெக்டாக அப்படியே கட் அடிச்சிட்டேன் 3வது கியர்லயே. இப்போ 4th கியர் போட்டிருக்கேன். இங்க ஒரு வளைவு வருதுங்களா, வளைவுக்கு அந்த சைடு நம்மளுடைய கண் பார்வை தூரம் வரைக்கும் பார்த்துக்கணும். அங்க எந்த ஒரு வண்டியும் வரல, அதனால நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே போற வேகத்திலே கட் அடிக்கலாம். ரோடு வந்து ரொம்ப நேராவா இருக்கு. சென்டர் மிரர் பார்த்தாச்சு, சைடு மிரர் பார்த்தாச்சு, எந்த ஒரு வெஹிக்கிளும் வரல. அதனால நான் சென்டர் ஆஃப் த ரோட்ல ட்ரை பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். ரோடு ஒட்டி நான் ட்ரை பண்ணல. இந்த வளைவுகள் வரும் பொழுது இல்ல ஆப்போசிட்ல ஏதாவது வெஹிக்கிள் வரும்போது மட்டும் தான் நம்ம ரோடு ஒட்டி ட்ரை பண்ணணும். இங்க ஒரு மாடு நிக்குதுங்களா, ஒரு ஹாரன் கொடுத்துக்கலாம். ஹாரன் கொடுத்து ரொம்ப ஸ்லோவா பொறுமையா செகண்ட் கியரை போட்டு இப்படியே வந்துடலாம். ஏன்னா சடனா மாடு என்ன ஆகும், சடனா மாடு மிரண்டு ரோடுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணி மேக்ஸிமம் ஹாரன் கொடுக்காம வாங்க, மாடு மிரண்டுடும். இப்போ இங்க ரோடு வளைவா இருக்குங்களா, ரொம்ப குறுகலா இருக்கு, பிளைண்ட் ஸ்பாட்டாகவும் இருக்கு. ஸோ ஸ்லோவா வரலாம். இப்போ ரோடுக்கு ஒட்டி பாருங்க, நான் சொன்ன மாதிரி பள்ளம், விவசாய நிலம் பள்ளமா இருக்கு. ரோடு எட்ஜ், இப்போ நான் எட்ஜில் போயிட்டு இருக்கேன். இதுக்கு மேல நான் ஸ்டேரிங் லெஃப்ட் சைடில் திருப்பினா என்ன ஆகும், லெஃப்ட் சைடு டயர் பள்ளத்தில் இறங்கிடும். இங்க பிளைண்ட் ஸ்பாட்டு ஹாரன் கொடுத்து நம்ம வளைக்கணும். ஸோ எவ்வளோ தூரம் நம்ம சேஃபா ரோடு ஒட்டி ட்ரை பண்ண முடியுமோ இந்த வளைவுகள்லையும் இல்லை ஆப்போசிட்ல வெஹிக்கிள் வரும்போதோ, அப்போ நம்ம எவ்வளோ தூரம் ரோடு ஒட்டி சேஃபா ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ஒட்டி ட்ரை பண்ணுங்க. அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நான் சொல்லுவேன். இப்போ இங்க ஒரு வேன் வந்துருச்சு, அதனால இங்க ரோடு கொஞ்சம் கிளியரன்ஸா இருந்ததுனால நான் இப்படி கட் அடிச்சிட்டேன். இதே நம்ம வந்துட்டு இருந்தோம் பாருங்க அந்த ரோட்ல எல்லாம் வந்திருந்தா ரொம்ப கஷ்டம். முன்ன பின்ன ரிவர்ஸ் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் டிரைவ் பண்ணி ஆயிருக்கும். ஸோ நேரோ ரோட்ல இது ஒரு ப்ராப்ளம். பெரிய வெஹிக்கிள்ஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா சின்ன வெஹிக்கிள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரிவர்ஸ் எடுத்து அவங்களுக்கு வழி விட்டு டிரைவ் பண்ணி ஆகணும். இப்போ அங்கே ஒரு அம்மா வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. நான் ரைட் சைடு மிரர் பார்த்தேன், எந்த வண்டியும் நம்ம வண்டி பின்னாடி வரல. அதனால நான் என்ன பண்றேன், ஆப்போசிட் லைன்ல ஏறி அவங்கள ஓட்டாக் அடிச்சேன். இப்போ நான் நடு ரோட்ல சென்டர் ஆஃப் த ரோட்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ முன்னாடி ஏதோ ஒரு வெஹிக்கிள் வருது அப்படின்னாக்கா நான் என்ன பண்ண போறேன், ரோடோடைய எட்ஜுக்கு வந்துட போறேன். ரோடோடைய எட்ஜ், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னால போக முடியாது. அப்படி போகணும்னு நான் நினைச்சாலும் வண்டி கீழே இறங்கிடும். இப்போ இங்க ஒரு நல்ல ஒரு கட்டு வருது, அதனால 3வது கியர் போட்டுக்கிட்டேன். அங்க எந்த ஒரு வண்டியும் வரல, அதனால நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். நல்லா பார்த்ததுனால நான் அப்படியே கட் அடிக்கிறேன். இப்போ நான் அப்படியே ரிவர்ஸ் கூட எடுக்கிறேன். இப்போ ரிவர்ஸ் எடுக்கிறேன். ரிவர்ஸ் வீடியோவும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ரிவர்ஸ் வீடியோ இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோல வரும். ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது மேக்சிமம் நீங்க பார்க்க வேண்டியது சென்டர் மிரர் அண்ட் சைடு மிரர். கேமரா இருக்குனாக்கா கேமரா பார்த்துக்கோங்க. பட் கேமரா பார்க்கறதுக்கு முன்னாடி சென்டர் மிரர் அண்ட் சைடு மிரரா வாட்ச் பண்ணி எடுங்க. நான் இப்போ சைடு மிரர்ஸை வாட்ச் பண்ணி தான் ரிவர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். கேமராவை நான் யூஸ் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரொம்ப நேரமாக இருக்கிற ரோட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ரொம்ப டேமேஜாகவும் இருக்கு ரோடு.
இந்த ரோட்டில் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னாக்கா மேல் செங்கம், அதாவது மெயின் ரோடு வந்துடும். அதனால தான் நான் இந்த ரோடை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஜோல்ரிங் ரோட்ஸில் எவ்வளோ பொறுமையாக உங்களுடைய காரை ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப வேகமாக போகாதீங்க, தடன்னு போகாதீங்க. சஸ்பென்ஷன் அடி வாங்கும், உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஜோல்ரிங் ரோட்ஸில் எவ்வளோ பொறுமையாக சேஃபாக ஸ்லோவாக ரெஸ்பான்சிபிளாக ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக ஸ்லோவாக சேஃபாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் செகண்ட் கியர் தான் போட்டிருக்கேன். ரோடோடைய எட்ஜில் நம்மளுடைய கார் லெஃப்ட் டயர் போகிற மாதிரி பார்த்துருக்குறேன். இப்போ இங்கே ஒரு பள்ளமாக இருக்குது. அந்த பள்ளத்தை டேக்கிள் பண்ணணும்னாக்கா எட்ஜில் நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். இப்போ ஓகே, எட்ஜில் ட்ரை பண்ணிட்டேன். இப்போ சென்டர் ஆஃப் த ரோடுக்கு வந்துடலாம். ரொம்ப எட்ஜில் ஒட்டி போகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பின்னாடியும் எந்த ஒரு வெஹிக்கிள்ஸும் இல்லை, முன்னாடியும் எந்த ஒரு வெஹிக்கிளும் இல்லை. ஸோ அதனால சென்டர் ஆஃப் த ரோட்டில் நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த பக்கமும் ரொம்ப எட்ஜில் ஒட்டி போகணும்னு அவசியம் இல்லை, இந்த பக்கமும் அவசியம் இல்லை. இப்போ இந்த பக்கம் பாருங்கள் 2 பள்ளம் இருக்குது. அதனால நான் இப்போ இந்த பள்ளத்தில் இறங்கி போகலாம்னு முடிவு எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கியர் போட்டிருக்கேன். பாருங்கள், பள்ளத்தில் இறங்கின அந்த ஃபீலே வரல. எந்த பள்ளம் ரொம்ப சின்னதாக இருக்கோ, எந்த பள்ளத்தில் கார் இறக்கி ஓட்டினா கிரவுண்ட் கிளியரன்ஸ், அதாவது காருடைய அடிபாகம் ரோட்டில் டச் ஆகாமல் இருக்கும்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்களோ அந்த பள்ளத்தில் மெதுவாக ஸ்லோவாக இறக்கி பாருங்கள். எனக்கா நம்ம ஜோல்ரிங் ரோட்ஸில் ஓட்டும் பொழுது, பள்ளத்தில் கார் இறக்கும் பொழுது நம்மளுடைய கார் கிரவுண்ட் கிளியரன்ஸையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். சிடான் காராக இருந்தால் இன்னும் ரொம்ப ரொம்ப கவனமாக ஓட்டணும். இப்போ இங்கே பள்ளம் வருது பார்த்தீங்களா, இது ரொம்ப பெருசாக இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரொம்ப குட்டியாக இருக்குது பள்ளம். அதனால் நம்ம லெஃப்ட் சைடில் காரை திருப்பி லெஃப்ட் சைட்லேயே இறக்கலாம். ரைட் சைடு பள்ளம் ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால கீழே டச் ஆகிறதுக்கு, அதாவது வண்டியில் லோடு அதிகமாக இருந்தால் வண்டியோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் குறைவாக இருக்கும். அப்போ நம்ம பெரிய பள்ளத்தில் கீழே இறக்கிட்டோம் அப்படின்னாக்கா வண்டியோடைய அடிபாகம் ரோட்டில் டச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதெல்லாம் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணாலே காரை ரொம்ப சேஃபாக ட்ரை பண்ணிடலாம். இப்போ இந்த ரோட்ல ஒரு கார் போற அளவுக்கு தான் கேப்பே இருக்கு. ஏதாவது வெஹிக்கிள் முன்னாடி வந்தா நம்ம ஆஃப் ரோட்ல இறங்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும், இல்ல ரிவர்ஸ் எடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற சுச்சுவேஷனும் ஏற்படும். ஸோ நேரோ ரோட்ஸ்ல ட்ரை பண்ணும்போது எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம பொறுமையா ட்ரை பண்ணுங்க. முன்னாடி ஒரு 2 வீலர் வருதுங்களா, ஃபோன் பேசிட்டே வராங்க. நம்ம ஹாரன் கொடுத்து செகண்ட் கியர் போட்டுக்கலாம். ரோடு போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் நான் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரோடு வழியாக போனால் மேல் செங்கம் வரும்னு அந்த போர்டில் போட்டிருந்துச்சு, அதனால போயிட்டு இருக்கேன். 2 கிலோமீட்டரில் வரும் போட்டிருந்துச்சு, பார்ப்போம். அங்கே ஒரு ஆட்டோ வருதுங்களா, இங்கே ரோடு காலியாக இருக்குது. ஸோ நாம என்ன பண்ணலாம்னாக்கா இந்த ரோட்டில் காரை ஏற்றி நிப்பாட்டலாம், அந்த ஆட்டோ போயிடட்டும். அந்த ஆட்டோ போயிடுச்சிங்களா, இப்போ நாம ரோடுக்கு வந்துடலாம். ஓகே, மெயின் ரோடு வருது. இப்போ நம்ம லெஃப்ட்ல திரும்பிக்கலாம். ஓகே, இங்க பாருங்க, இப்போ வந்து ஃபுல்லா இந்த சைடு வந்து முள்வேலி மரமா இருக்கு, இந்த சைடு முள்வேலி மரமா இருக்கு. இந்த 2 முள்வேலி மரத்துக்கு நடுவுல இங்கேயும் முட்கள் இருக்கு. நடுவுல நம்மளுடைய காரை சேஃபா கீறல் இல்லாம மேக்ஸிமம் கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ கரெக்டா அந்த கேப்பை ஜட்ஜ் பண்ணணும், அனலைஸ் பண்ணி கரெக்டா அந்த கேப்ல நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ ஸ்பீட் பிரேக் வருதுங்களா, நீங்கள் நைட் டைமில் தெரியாத ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறீங்க நேரோ ரோட்ஸில் அப்படின்னாக்கா அங்கே ஸ்பீட் பிரேக் போட்டு வச்சுருப்பாங்க.
நேரோ ரோட்ஸ்ல ஸ்பீட் பிரேக் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இருக்கும். எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால கணிக்க முடியாது. ஸ்கூல் ஏரியா, காலேஜ் ஏரியாஸ்ல, ஹாஸ்பிட்டல் ஏரியாஸ்ல தான் ஸ்பீட் பிரேக் போடணும்னு ரூல்ஸ் இருக்கு. பட் இந்த மாதிரி வில்லேஜ் ஏரியாலையும் ஸ்பீட் பிரேக் போட்டு வச்சிருப்பாங்க. பட் என்னன்னாக்கா ஒரு சோகமான விஷயம், வெள்ள கூட அடிச்சிருக்க மாட்டாங்க. எந்த ஒரு வார்னிங்கும் இருக்காது. ஸ்பீட் பிரேக் இருக்குன்னு எந்த ஒரு வார்னிங்கும் ஒரு சில இடத்துல இருக்காது. ஸோ நீங்க தெரியாத ரோட்ல நைட் டைம்ல டிரைவ் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப பொறுமையா சேஃபா டிரைவ் பண்ணுங்க. அங்க பாருங்க ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்கிறதே நம்மளால கவனிக்க முடியல. இதே நைட் டைம் இருந்தா அவ்வளவுதான், தூக்கி அடிச்சிடும். ஸோ நிறைய பேர் ஸ்பீட் பிரேக்னாலேயே இறந்து போயிருக்கிறாங்க. ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு. இதுதான் உண்மை. ஸோ உங்களுக்கு தெரியாத ரோட்ல நைட் டைம்ல டிரைவ் பண்ணும் பொழுது ரொம்ப உஷாரா கவனமா டிரைவ் பண்ணுங்க. ஏன்னா ஸ்பீட் பிரேக் எப்போ எங்க வரும்னே சொல்ல முடியாது. பின்னாடி ஒருத்தர் ஹாரன் அடிக்கிறாரு, அவருக்கு வழி விட்டுறலாம். வழி விட்டாச்சு. இப்போ இங்க வளைவுங்கிறதுனால நம்ம ஹாரன் அடிச்சு ட்ரை பண்ணலாம். பாருங்க இங்கேயும் ஒரு ஸ்பீட் பிரேக். ஸோ நேரோ ரோட்ஸ்ல இந்த மாதிரி வளைவுகள்லையும் ஸ்பீட் பிரேக் இருக்கும். கவனமா ட்ரை பண்ணுங்க. எனக்கு ஒரு வாட்டி ஆயிருக்கு. இந்த கோயம்புத்தூர் போகும்போது மேப் வந்து சந்தா காமிச்சது. ஸோ அந்த ஸ்ட்ரீட்ஸ்ல நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நானே எதிர்பார்க்கல, கொஞ்சம் கூட ஸ்பீட் பிரேக் வந்துருச்சு. என்னால் வண்டியோட வேகத்தை அந்த ஸ்பீட் பிரேக் வரதுக்கு முன்னாடி கட்டுப்படுத்த முடியல. ஸ்பீட் பிரேக் மேலே ஏற்றிட்டேன். ஒரு 70 km/h ஸ்பீட்ல ஏற்றிட்டேன். பின்னாடி உட்காந்துருந்த பேசஞ்சர்ஸு, அதாவது என்னுடைய ஃபேமிலி, நான் எல்லாரும் தூக்கி அடிச்சிருச்சு அப்படியே. அதுக்கப்புறம் வண்டி நிப்பாட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மறுபடியும் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம் கோயம்புத்தூருக்கு. ஸோ ஸ்பீட் பிரேக் எப்போ எந்த இடத்துல வரும்னு சொல்ல முடியாது. கவனமாக ட்ரை பண்ணுங்க. முக்கியமாக நைட் டைமாக இருந்தாலும் சரி, டே டைமாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக ட்ரை பண்ணுங்க. 4th கியர் போட்டிருக்கேன். இப்போ இந்த ரோடோடைய அகலம் நல்லாவே இருக்கு. 2 கார் போக முடியும். ஹாரன் அடிச்சிடலாம். அந்த ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு வார்னிங். ஓகே, எந்த அளவுக்கு நீங்க லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் கத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டையும் நீங்க கத்துக்கணும். ஏன்னாக்கா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ பாருங்க, இங்க ஒரு பள்ளமா இருக்குங்களா, நம்ம இப்போ ரைட் சைட்ல கட் அடிக்கிறோம். ரைட் சைட்ல கட் அடிக்கும் போது ரைட் சைடு வீல் இந்த ரோடை விட்டு கீழே இறங்காத மாதிரி கட் அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் சைடும் முக்கியம், ரைட் சைடும் முக்கியம். அதாவது லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டும் முக்கியம், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டும் முக்கியம். இந்த 2 ஜட்ஜ்மெண்ட்டையும் நீங்க கரெக்டா கத்து வச்சிருக்கணும். நாம இப்போ மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். இப்படி போனா பெங்களூரு, இப்படி போனா செங்கம். ஸ்பீட் பிரேக் போட்டிருக்காங்க. 1st கியர் போட்டிருக்கேன். ஸோ ஓகே, மெயின் ரோட்ல நம்ம இப்போ ஜாயிண்ட் ஆக போறதுனால பொறுமையா நிக்கணும். நின்று இந்த சைடு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த சைடு ரோடு கிளியரா இருக்கு. ஓகே, இப்போ நாம மெயின் ரோட்ல ஜாயிண்ட் ஆகிடலாம். வந்த உடனே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நாம ஜாயிண்ட் ஆக கூடாது. மெயின் ரோட்ல பார்க்கணும், கவனிச்சு பார்க்கணும், நின்று கவனிச்சு பார்க்கணும். என்னதான் ரோடு காலியாக இருந்தாலும் ஒரு செகண்ட் நிக்கணும். நின்று பார்த்துட்டு பொறுமையா கிளியரன்ஸா இருக்கு, ரோடு கன்ஃபார்மா கிளியரன்ஸா இருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைனால் மட்டும்தான் நீங்க வில்லேஜ் ரோட்ல இருந்து, அதாவது ஜாயிண்ட் ரோட்ல இருந்து மெயின் ரோட்ல கனெக்ட் ஆகணும். அப்படியே சில பேர் என்ன பண்ணுவாங்க, முக்கியமா 2 வீலர்ஸ் தான் சொல்றேன், அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஜாயிண்ட் ரோட்ல இருந்து சல்லுன்னு மெயின் ரோடுக்குள்ள என்ட்ரி ஆயிடுவாங்க. இந்த பக்கம் வண்டி வருதா, அந்த பக்கம் வண்டி வருதான்னு பாக்குறது இல்ல. ஸோ அதனாலேயே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுது. ஸோ 2 வீலர்ஸ் ஓட்டுறவங்க நல்லா கவனமா ஓட்டுங்க. பெரிய வாகனங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம ஓட்டுங்க. அவங்க ஒரு 2-3 ஹாரன் கொடுத்தா கொஞ்சம் விலகிடுங்க. ஏன்னா உங்க உயிர் நீங்க பாத்துக்கோங்க சொல்லிட்டேன். அதே மாதிரி ஜாயிண்ட் ரோட்ல இருந்து மெயின் ரோட்ல கனெக்ட் ஆகும் பொழுது கண்ணை மூடிக்கிட்டு வராதிங்க. ஒரு செகண்ட் இந்த ரோட்ல இருந்து வரீங்க அப்படின்னாக்கா ஒரு செகண்ட் நில்லுங்க. நின்று பார்த்துட்டு பொறுமையா ரோட கிராஸ் பண்ணுங்க, இல்ல ரோட்ல கனெக்ட் ஆகுங்க. நாம இப்போ நேரோ ரோட்ல இருந்து மெயின் ரோட்ல கனெக்ட் ஆயிருக்கோம். நாம அந்த அந்த கிராஸ் மேல வண்டி டிரைவ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ நம்ம வண்டியை ஓரமா நிப்பாட்டி பிரேக்ஸ்லயோ இல்ல காரோடைய அடியிலயோ எங்கேயாச்சும் புல்லு சிக்கி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா பிரேக்ஸ் சூடாகும் பொழுது அந்த புல்லு தீ பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம அதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ரோடு ஓரமா நிப்பாட்டி செக் பண்ணிக்கலாம். அந்த டெம்போ இந்த டெம்போவை கயிறுல இழுத்துட்டு போகுது. அதை நான் கவனிச்சிட்டேன். எப்படி கவனிச்சேன் அப்படின்னாக்கா சைட்ல அந்த கீழே கயிறு லைட்டா தெரியுது.
2 காருங்க வருது. அந்த 2 காருங்களுக்கும் நான் வந்து ஓவர்டேக் பண்றதுக்கு அலோவ் பண்றேன். அதாவது விட்டு கொடுத்து ட்ரை பண்றேன். இந்த ஒரு கீழே தெரியுது பாத்தீங்களா, அந்த டெம்போக்கு கீழே அந்த கயிறு தெரியுது பாருங்க. ஸோ அப்போ அந்த டெம்போ இந்த டெம்போவை டோப் பண்ணி இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. கீழே அந்த கயிறு தொங்குது பாத்தீங்களா, அதெல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ணணும், நோட் பண்ணி டிரைவ் பண்ணணும். ஓகேங்களா, கீழே அந்த கயிறு தெரியுது, எனக்கு நல்லா தெரியுது, ஜூம் பண்ணி காட்டுறேன் இருந்தாலும். ஓகேங்களா, முன்னாடி போயிட்டு இருக்கிற டெம்போ இந்த டெம்போவை டோப் பண்ணி இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. செங்கத்துக்கு வந்துட்டோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நேரோ ரோட்ல எப்படி டிரைவ் பண்ணணும்னு. ஒரு வாட்டி நீங்க வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு. இப்போ நான் ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு இது ஓவர்டேக் அடிக்கிறேன் பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த டெம்போ இந்த டெம்போ டோப் பண்ணி இழுத்துட்டு போயிட்டு இருக்குன்னு. நான் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிட்டேன், கவனிச்சிட்டேன். ஸோ கவனமாக இருக்கணும் டிரைவிங் பண்ணும் பொழுது. ஒவ்வொரு வண்டியுடைய நடவடிக்கையும் நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணி டிரைவ் பண்ணால்தான் ஆப்போசிட்ல வர வண்டி நம்ம வண்டியில மோதிடுமா மோதமா இருக்குமான்னு ஜட்ஜ் பண்ணி கரெக்டாக டிரைவ் பண்ண முடியும். என்னதான் நம்ம நல்லா ஓட்டிட்டு போனாலும் ஆப்போசிட்ல வரவங்க இல்ல நம்மளுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிறவங்க நம்ம மேல மோதாம வருவாங்களா, அதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? ஒன்றும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஜட்ஜ் பண்ணி அனலைஸ் பண்ணி மற்ற வண்டிகளுடைய மூவ்மெண்ட்டை பார்த்து கவனிச்சு நம்ம சேஃபா டிரைவ் பண்ணிக்கிட்டு போறதே ரொம்ப சேஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க வீடியோ முழுசா பார்த்துருப்பீங்க. எப்படி நாம நேரோ ஸ்ட்ரீட்ல, அதாவது நேரோ ஸ்ட்ரீட் கிடையாது, இது நேரோ ரோடு, சாரி நேரோ ரோட்ல, ஒரு வில்லேஜ் ரோட்ல எப்படி நம்ம சேஃபா டிரைவ் பண்ணணும் பத்தி நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். அதை நீங்க தெளிவா பார்த்திருப்பீங்க. சிம்பிள் கான்செப்ட் என்னன்னாக்கா, ரோடு நேரோவா இருக்கிற இடத்துல முன்னாடியும் வண்டிங்க வரல, சைட் மிரர்ஸ் பாருங்க, சைட் மிரர் சென்டர் மிரர் பாருங்க. உங்க காருக்கு பின்னாடியும் எந்த ஒரு வண்டியும் வரல அப்படின்னாக்கா சென்டர் ஆஃப் த ரோட்ல டிரைவ் பண்ணிட்டு போங்க, பொறுமையா டிரைவ் பண்ணிட்டு போங்க, அதிவேகத்துல போக கூடாது வில்லேஜ் ரோட்ல, சரிங்களா? இப்போ சென்டர் ஆஃப் த ரோட்ல நீங்க டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது முன்னாடி ஒரு வெஹிக்கல் வருது, ஆப்போசிட்ல ஒரு வெஹிக்கல் வருது அப்படின்னாக்கா அந்த வெஹிக்கலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா ரோடோட எட்ஜ்ல இந்த லெஃப்ட் டயரை போற மாதிரி டிரைவ் பண்ணுங்க, சரிங்களா? அதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டியது லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட். லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. அப்படி நீங்க போகும்போது ஆப்போசிட்ல வர வெஹிக்கல் அவங்களும் லெஃப்ட் சைட்ல ஓரமா ஒதுங்கி கரெக்டா போயிடுவாங்க, எந்த ஒரு மோதலும் இருக்காது, சரிங்களா? சோ அப்படி டிரைவ் பண்ணும் பொழுது நீங்க கவனிக்க வேண்டியது, அதாவது லெஃப்ட் சைடு ஒட்டி டிரைவ் பண்ணும்போது நீங்க கவனிக்க வேண்டியது ரோடுக்கு பக்கத்துல இருக்கிற ரோடு, அதாவது இது ரோடுக்கு பக்கத்துல இருக்கிற நார்மல் ரோடு பாத்தீங்கன்னா ஆஃப் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆஃப் ரோடு பள்ளமா இருக்கா இல்ல இந்த மாதிரி புல் தரையா, அதாவது இந்த ஏரியால டயர் போனாலும் கார் கவுளாது பாருங்க, இந்த ஏரியால டயர் போனாலும் கார் கவுளாது. பட் இந்த ஏரியா பக்கத்துல ஏதாச்சும் பள்ளமா இருக்கா, கார் அந்த லெஃப்ட் சைட் டயர் கீழே இறங்கினா கார் கவுந்துருமா, அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு டிரைவ் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, இப்போ சென்டர் ஆஃப் த ரோடுக்கு அந்த வெஹிக்கல் தாண்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் சென்டர் ஆஃப் ரோட்ல டிரைவ் பண்ணிட்டு போங்க. அப்பப்போ சென்டர் மிரர் வாட்ச் பண்ணுங்க, சைடு மிரர் வாட்ச் பண்ணுங்க. அண்ட் ரோடு வளையும் பொழுது ரைட் சைட்லயோ லெஃப்ட் சைட்லயோ ரோடு வளையும் பொழுது அகைன் நீங்க என்ன பண்ணணும், சென்டர் ஆஃப் த ரோட்ல டிரைவ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் ரோடோட எட்ஜ்ல கரெக்டா லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து கட் பண்ணுங்க, செகண்ட் கியர் போடுங்க மேக்ஸிமம். இல்லனாக்கா ஒரு சில இடத்துல ரொம்ப வளைவு அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கியர் போட்டு கூட நீங்க டிரைவ் பண்ணலாம். ஹாரன் கொடுத்துக்கோங்க. நீங்க வளைவுகள்ல சென்டர் ஆஃப் த மிடில் ஆஃப் த ரோட்லயே போய் வளைச்சிங்க அப்படின்னாக்கா ஆப்போசிட்ல ஏதாச்சும் வண்டி வருது அப்படின்னாக்கா ஒரு மோதல், ஒரு ஆக்சிடென்ட், சின்ன மைனர் ஆக்சிடென்ட் ஆயிடும். சோ அதனால ஆப்போசிட்ல வெஹிக்கல் வரும்போதும் சரி, ரோடு வளையிற இடத்துலயும் சரி, ரோடோடைய எட்ஜ்ல போய் டிரைவ் பண்ணுங்க. மற்ற சமயத்துல ரோடு ரொம்ப காலியா இருக்கிற சமயத்துல, அதாவது முன்னாடியும் பின்னாடியும் வெஹிக்கல் வரல, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சென்டர் ஆஃப் த ரோட்ல டிரைவ் பண்ணுங்க. பட் சேஃபா டிரைவ் பண்ணுங்க, ஸ்பீடா வேண்டாம். ஓகே, அண்ட் இப்போ நம்ம டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த புற்கள் மேல நம்மளுடைய கார் ஏறி வந்துச்சு. சோ நான் சொல்லியிருக்கிறேன், பிரேக்ஸ்லயோ இல்ல கீழே எங்கேயாச்சும் அடியிலயோ அந்த புல்லு சிக்கி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கன்னு. ஏன்னா பிரேக்ஸ் ஓவரா ஹீட் ஆகும் பொழுது அந்த புற்கள் பாத்தீங்கன்னாக்கா தீப்பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்போ நான் அதை செக் பண்ண போறேன். கோப்ரோ வியூல நீங்க பாப்பீங்க அது. சோ டயர் இருக்கு, நான் குனிஞ்சு செக் பண்றேன் ஏதாவது புல்லு கில்லு மாட்டி இருக்கா அப்படின்னு. எதுவுமே இல்ல.
எதுவுமே இல்லை. ஸோ நல்லா செக் பண்ணிக்கோங்க டிஸ்க்ல ஏதாச்சும் மாட்டி இருக்கான்னு. ஏன்னா பிரேக் சூடாகும் பொழுது அந்த புல்லு தீ பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஒவ்வொரு டயர்லயும் நீங்க குனிஞ்சு செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். கேமராமேன் ஏதோ செக் பண்றாரு. என்னப்பா தம்பி செக் பண்றீங்க? சரி வாங்கப்பா செக் பண்ணியாச்சுப்பா வாங்க. சொன்னா கேட்க மாட்டானே தம்பி, வாடாடே. ஸோ ஓகே, இப்போ இதே மாதிரி எல்லா டயர்லையும் நீங்க குனிஞ்சு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வீலுடைய டிஸ்க்ல ட்ரம்ல ஏதாச்சும் புட்கள் செத்துருக்கா சார் மாட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா தீப்பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பிரேக் சூடாகும் பொழுது அதுல தீ பத்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி புற்களான ஏரியாவில் ட்ரைவ் பண்ணும்பொழுது ட்ரைவ் பண்ணி முடிச்சுட்டு நீங்க பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்தா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுடைய டவுட்டை கேளுங்க. நான் உங்களுடைய டவுட்டுக்கு சீக்கிரம் கிளாரிபிகேஷன் கொடுப்பேன். ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஆட்டோ டெக்.